சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டசபையில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஸ்டாலின் அவர்களால் பதில் பேச முடியாமல் திணறியுள்ளார். இதில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை எப்படி உங்களால் கொண்டு வர முடியும், அதாவது கடந்த 4 ஆண்டுகளாக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல், டாஸ்மாகை மூடாமல், நீட்டை ஒழிக்காமல், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் அமைந்திருக்கிறது. இருக்கின்ற அனைத்து ஊழல்களும் மிகப்பெரிய அளவிலான குற்றங்களும் திமுகவின் ஆட்சியில்தான் நடைபெற்றிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் இன்று பேசியுள்ளார். அதாவது இன்று நடைபெறக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடரானது எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வர இருக்கிறார். மாநில உரிமைகள் தொடர்பான விவாதங்கள் தேசிய அளவில் எழுந்துள்ள நிலையில் மத்திய அரசும் எதிர்க்கட்சிகளும் ஆளும் மாநிலங்களுக்கு அநீதி இழைத்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டசபையில் தனி தீர்மானமாக நிறைவேற்றும் பட்சத்தில் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய புதிய திட்டங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் மாநில அரசின் உரிமை என்பது இதன் மூலமாக தெரிய வரும். இது சரிதானே? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது சரியாகத்தானே சொல்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது பயனளிக்காது. ஆளுநரோ அல்லது ஜனாதிபதியோ இதற்கு ஒப்புதல் வழங்க முடியாது. ஏற்கனவே 10 மசோதாக்கள் ஆளுநர் ஒப்புதல் வழங்கவில்லை என்று நீதிமன்றமே ஒப்புதல் வழங்கிவிட்டது. ஆனாலும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அந்த வழக்கானது மீண்டும் மேல்முறையீடு பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்திருக்கிறார். அந்த உத்தரவானது எப்போ வேண்டுமானாலும் தள்ளுபடி செய்யப்படலாம். சரி, இப்பொழுது சட்டசபையில் எடப்பாடி கூறுவது என்ன? நீங்கள் சொன்ன நீட்டை ஒழித்தீர்களா? தமிழக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தீர்களா? கடந்த 4 ஆண்டுகளில் எத்தனை மருத்துவ கல்லூரிகளை நீங்கள் நிறுவியுள்ளீர்கள்? அதிமுகவின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு முடிவுக்கு வந்த திட்டங்களை தான் நீங்கள் திறந்து வைத்திருக்கிறீர்கள். புதிதாக என்ன திட்டங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியையும் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியுள்ளார். ஆனால் இதற்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய ஸ்டாலின் அவர்கள், திமுகவின் எம்எல்ஏக்கள் சில நபர்கள் மோதலில் ஈடுபட்டதால் சட்டசபையில் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எப்படியும் ஓட்டு எண்ணிக்கையில் திமுகவின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. மசோதா நிறைவேற்றப்படும். ஆனால் ஆளுநரோ அல்லது ஜனாதிபதியோ இதற்கு ஒப்புதல் வழங்க மாட்டார்கள் என்பதை ஆணித்தரமாக நாம் கூறலாம். இது வருகின்ற சட்டசபையில் திமுக வெற்றியடைவதற்கு மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் செயல்படுவதாக பலரும் கூறி வருகிறார்.